இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடும் தாவேக வேட்பாளரை ஆதரித்து தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காரைக்குடி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே நடைபெறும் கூட்டத்தில் விஜய் இன்று பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரை சென்று அங்கிருந்து சாலை வழியே காரைக்குடிக்கு விஜய் செல்கிறார். காரைக்குடியில் விஜயின் பிரச்சாரத்துக்கு இன்று மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை மாவட்ட தேர்தல் அதிகாரி அனுமதி அளித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது 20 டாக்டர்கள், 200 தன்னார்வலர்கள் வாக்கி டாக்கியுடன் இருக்க வேண்டும். இலவச பொருட்கள் வழங்கக்கூடாது, போக்குவரத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட 37 நிபந்தனைகள் தேர்தல் அதிகாரிகள் விதித்துள்ளனர். விஜய் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் மரங்களில் தொண்டர்கள் ஏறுவதை தடுக்கும் வகையில் மரங்களை சுற்றி தகர ஷீட் போடப்பட்டது. அங்குள்ள டிரான்ஸ்பார்மரை சுற்றிலும் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்பட்டதாக 12 வழக்குகள் பதியப்பட்டன. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் நேற்று முன்தினம் விஜய் பிரச்சாரம் செய்தார். அவர் ரோட் ஷோ நடத்திய போது அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து பைக்கில் சென்றவர்களால் 5 இடங்களில் விபத்து ஏற்பட்டு 15 பேர் காயமடைந்தனர். இதேபோல விஜய் பிரச்சாரத்தின் போது தேர்தல் அதிகாரி விதித்த நிபந்தனைகளை மீறியதாக புகார் எழுந்தது. பொது இடங்களில் கட்சி கொடியை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து அளித்த புகாரில் 12 வழக்குகள் பதியப்பட்டன.